வணக்கம்மா. இப்ப வந்து வில்லிவாக்கம் தொகுதியில வர எலெக்ஷனுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மூலமா திருநங்கை அக்கா ரோசினி நிக்கிறாங்க. நீங்க அவங்கள பத்தி என்ன நினைக்கிறீங்க? அவங்கள பத்தினா வர்றது நல்லதுதான்க்கா. நல்லதுதான். சரி. இவ்வளவு நாள் இருந்த வேட்பாளருக்கும் இப்ப நிக்கிற வேட்பாளரும் உங்களுக்கு சந்தோஷமா அவங்க வர்றதுனால? அவங்க வரதுல சந்தோஷம் தான்க்கா, நல்லதுதான். அவங்க நல்லது பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக்கா. சரி. திருநங்கைனா ஒரு தப்பானவங்கன்னு சொல்றாங்களா? அதை பத்தி உங்க அபிப்பிராயம் என்ன? அப்படிலாம் ஒண்ணும் இல்லக்கா. அவங்க தான்க்கா இப்ப நிறைய ஹெல்ப் பண்றாங்க. ஒன்னு ரெண்டு பேர் திருநங்கை பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஹெல்ப் பண்றாங்க. நிறைய இந்த அக்கா சமூக சேவைக்கு அப்ப கண்டிப்பா பண்ணுவாங்க. எடுத்து அனாதை குழந்தைங்க அதாவது சொல்லக்கூடாது, ஆதரவற்ற பிள்ளைங்களை எடுத்து பாக்குறாங்க. அப்பா மகன்களை அப்பா அம்மாவை தவிர்த்தாங்க இல்லையா, அவங்கள எல்லாம் எடுத்து பண்றாங்க. அது பத்தி உங்க கருத்து என்ன? அப்ப அவங்களுக்கே தெரியாதவங்களுக்கு அவங்க செய்யறாங்க இல்லையா? அப்போ நிறைய இன்னும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இன்னும் நிறைய வந்தாங்கன்னா அப்ப கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவாங்க. ஒரு தகுதிக்கு ஹெல்ப் பண்ணா நல்லா இருக்கும். ஒரு மாற்றம் வருமா? கண்டிப்பா வரும்க்கா. அவங்க வந்தா. இப்ப அவங்கள பத்தி எப்படி நினைக்கிறீங்க நீங்க? அவங்க சின்னதுலேருந்து நிறைய சந்திச்சிருப்பாங்க, நிறைய அவமானப்பட்டிருப்பாங்க, நிறைய அது மாதிரி நிறைய கஷ்டப்பட்டு தான் அவங்க இந்த நிலைமைக்கு வந்திருக்காங்க. அப்போ அவங்க கண்டிப்பாக அவங்க வந்து தான் ஆகணும். அவங்க வந்தால் நல்லது தான், இந்த நாட்டுக்கே நல்லா இருக்கும். உண்மையாக அவங்க வரலாம். வாழ்த்துக்கள். உங்கள் ஓட்டு போடுவீங்களா? கண்டிப்பாக போடுவோம். இப்போ வில்லிவாக்க சார்பாக வந்து திருநங்கை சகோதரி ரோஷினி நிற்கிறாங்க. அவங்க ஒரு சமூக சேவைக்கு, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? நல்லது செய்கிறதுக்கு யார் வந்தாலும் ஓகே தான். அவங்க திருநங்கையாக இருந்தாலும் சரி, ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, எல்லாருமே யாராக இருந்தாலும் நல்லது செய்கிறதுக்கு யார் வந்தாலும் ஓகே. அதான் வந்து மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்களா? வந்தால் ஓகே, நல்லது தான். திருநங்கைனா ஒரு தப்பான கேரக்டர் சொல்கிறாங்க, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அப்படி கிடையாது. இதுலேயே நல்லவங்களும் இருக்காங்க, கெட்டவங்களும் இருக்காங்க. நம்ம பொதுவாக சொல்லிட முடியாது. நல்லது செய்கிறவங்களும் வந்து கெட்டது செய்கிறவங்களால நல்லது செய்கிறவங்களும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் நம்ம நல்லது செய்கிறவங்கள என்கரேஜ் பண்ணுறது பெஸ்ட்டு. வராங்கன்னா அவங்கள என்கரேஜ் பண்ணலாம், அவங்களுக்கு பெஸ்ட்டாக கொடுத்து பண்ணலாம். தேங்க்யூ. அதாவது இங்கே வில்லிவாக்க தொகுதியில் வருகிற 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு திருநங்கை ரோஷினி சகோதரி நிற்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து கணிப்பு சொல்லுங்கள். நம்ம வேட்பாளர் கூட்டத்தில் பார்த்தோம், நாங்கள் நல்லதான். கொஞ்சம் ஓட்டெல்லாம் அது போடுவாங்க, அதை ஜெயிப்பாங்க, கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. அவங்க நிற்கிறத பற்றி நீங்கள் என்னென்ன நினைக்கிறீங்க? திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுத்தது நல்லதாம்மா, நல்லதுதான். திருநங்கைனாவே ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்களே, அதை பற்றி நீங்கள் இல்லை, இப்போ நாங்கள் வியாபாரத்தில் எவ்வளோ பேர் வராங்க, நான் நல்ல கண்ணோட்டத்தில் தான் பார்க்குறேன். பார்க்குறவங்க கண்ணுக்கு அது மாதிரி தெரியும். கண்டிப்பாக. அதனால பிரச்சனை இல்லை, மாற்றம் கொண்டு வருவாங்க. கொண்டு வர கண்டிப்பாக கொண்டு வர நிற்கிறது தப்பு இல்லை, அவங்க வருவாங்க, கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா வந்து அலைன்ஸ்லாம் மாறுது நிறையா, அதனால் வந்து அவங்களுக்கு தெரியும் எப்படின்னா கண்டிப்பாக ஜெயிப்பாங்க. நன்றிண்ணா. வணக்கண்ணா. இப்போ நம்ம வில்லிவாக்க சட்டமன்ற தொகுதியில் வந்து வேட்பாளராக ஒரு திருநங்கை நிறுத்திருக்காங்க. அவங்க பேர் ரோஷினி. அவங்க ஒரு சமூக சேவகர். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஒரு கருத்து. வரவேற்க வேண்டிய விஷயம் தான், நல்லது, ஆரோக்கியமான வளர்ச்சி இது. ஏன்னா இது வரைக்கும் இருந்தது இல்லாமல் புதுசாக ஒரு இது உருவாயிருக்கு இல்லையா, அவங்க நிற்கணும் அப்படிங்கிறது ஒரு எண்ணமே வந்து உயர்வான எண்ணம் தான். நல்லது. சரிண்ணா. திருநங்கைன்னா இப்போ ஒரு தப்பான தோணத்திலேயே பார்க்குறாங்கண்ணா, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அந்த மாதிரி ஒரு இமேஜ் இருக்குது. ஏன்னா வர்றவங்க போகிறவங்க காசு கேட்டு தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால ஒரு அந்த மாதிரி பேட் இமேஜ் கிரியேட் ஆகிருக்குது. அது மாற்றினா நல்லாயிருக்கும். சரி, நன்றிண்ணா. வணக்கம். இப்போ வந்து இது வில்லிவாக்கம் சட்டமன்ற இந்த தொகுதியில் வந்து வேட்பாளராக சகோதரி ரோஷினி நிற்கிறாங்க. அவங்க வேட்பாளராக நிற்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்தை கொஞ்சம் சொல்லுங்கள். இந்த மாதிரி திருநங்கை சகோதரி ரோஷினி அவர்கள் வந்து இந்த சட்டமன்ற தேர்தல் நிற்கிறத குறித்து பொதுமக்களாகிய எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு மதிப்பு கொடுத்து ஐயா அவர்கள் அவங்கள இதில் தொகுதியில் நிப்பாட்டி அதில் வந்து தேர்ந்தெடுத்திருக்காங்க. அதை குறித்து ரொம்ப சந்தோஷம் அடைகிறோம். சந்தோஷம். அவங்க திருநங்கைனாவே ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு எல்லாரும் பார்க்குறாங்க. அதுலேருந்து அவங்க எப்படி மீட்கப்படுவாங்களோ அவங்க மேலே வரணும் இல்லைங்களா, அதை பற்றி உங்கள் கருத்து? கண்டிப்பாக வருவாங்க. ஏன்னா நான் இப்போ இருக்க கவர்மெண்ட்லேயும் கூட இப்போ அவங்களுக்கு நிறையா இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. நிறைய இப்போ போலீஸ் துறையில் இருக்கட்டும், அதுக்கப்புறம் அரசு துறைகளில் எல்லா பணிகள்லையுமே இப்போ ரீசண்டாக கூட காவல்துறையில் நிறையா பேர் வந்து ஐபிஎஸ் அதிகாரி அவங்க வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் மருத்துவத்துறையில் இந்த மாதிரி நிறைய அட்மின் அந்த இதில் கூட நிறையா வந்து துறைகளில் அந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்திருக்காங்க. அதெல்லாம் பார்க்குறப்ப இவங்க வந்து அரசியல்லையும் வரதை குறித்து எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நன்றிம்மா. வணக்கம்மா. இப்போ நம்ம வில்லிவாக்க தொகுதியில் வந்து வர சட்டமன்ற தேர்தலுக்கு வேட்பாளராக சகோதரி ரோஷினி நிற்கிறாங்க. அவங்க ஒரு திருநங்கை. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்னம்மா? நல்ல அபிப்பிராயம் தான். நல்லா பண்ணுவாங்க. ஏற்கனவே நல்லா பண்ணிங்கிறாங்கன்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்தாலும் நல்லா பண்ணுவாங்க. எதை ஏழை குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு, முதியோருக்கு, ஏழை மக்கள், நடுத்தருவில் இருக்கிற மக்களுக்கு எல்லாம் ஒரு நல்லது பண்ணுவாங்கன்னு ஒரு நம்பிக்கை தான். எல்லாரையும் நம்புகிறோம், அது மாதிரி அவங்களையும் நம்பணும். இப்போது திருநங்கைனாவே ஒரு தப்பான கண்ணோட்டத்தோடு பார்க்குறாங்க. அதை பற்றி நீங்கள் என்னம்மா நினைக்கிறீங்க? கிடையாது, எல்லாரையும் ஒன்றா பார்க்கக்கூடாதுல்ல.
ஏழை பணக்காரு கோட்டீஸ்வரன் எல்லாரையும் ஒன்று தான். அதில் அவங்களும் ஒரு சரிசமம் தான். திருநங்கைன்றது மட்டம் கிடையாது, நம்மன்றது வசதி கிடையாது. மனித உயிர்னா எல்லாத்துக்கும் ஒன்று தான். அதனால அவங்க வந்து நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். கண்டிப்பாக மாற்றம் வரும், நல்லது நடக்கும், நல்லதே நடக்கணும். நன்றிம்மா. நன்றி. அதாவது வில்லிவாக்கம் சட்டமன்ற தேர்தலில் சகோதரி வந்து ரோஷினி நிற்கிறாங்க. அவங்க ஒரு திருநங்கை, சமூக சேவை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க வேட்பாளராக நிற்கிறத பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ரொம்ப நல்ல விஷயந்தான். அவங்க ஒரு திருநங்கை அப்படிங்கிறது புதுமையாக வரவேற்கத்தக்கது. நல்லா வரட்டும், போட்டு போடும், நல்லா இருக்கும். அவங்க திருநங்கைனாவே தப்பாவே நினைக்கிறாங்களே, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம் என்ன? அந்த காலங்கள்லாம் மாறி போயிடுச்சுங்கம்மா. அது இப்போ இல்லை, இப்போ நல்லா இருப்பாங்க. அவங்க நல்லா வர்றாங்க, வரும்போது நல்லா படிச்சிருக்காங்க, நல்லதுக்கு வர்றாங்க. அதனால அவங்க வர்றது வரவேற்கத்திருக்கு. நன்றிங்க ஐயா. வணக்கண்ணா. வணக்கம். சொல்லுங்கள். இந்த வில்லிவாக்கம் தொகுதிக்கு வர சட்டமன்ற எலெக்ஷனுக்கு வந்து நாம் தமிழர் கட்சி மூலயமா திருநங்கை ரோஷினி நிற்கிறாங்க சகோதரி. அவங்கள பற்றி உங்கள் கருத்தை சொல்லுங்கண்ணா. இப்போ அவங்கள நிற்கிறதுக்கு உரிமை இருக்கு. எல்லாம் இவங்க ஏடிஎம்கே நிற்கிது, டிஎம்கே நிற்கிது, எல்லா கட்சியும் நிற்கிது. ஏன் அவன் நிற்க வேணாமா? அவங்கள வேணும்னா அவங்களும் ஒரு மக்கள் தானே. அவங்க நின்று நல்லது நடக்கும். அது நல்லது தான். அது வரலாம், வாய்ப்பு வந்தால் வரலாம். சரி அண்ணா, இப்போ அவங்கள வந்து எல்லாரும் ஒரு தப்பான கண்ணோட்டத்தில் திருநங்கைனா அவங்க ஒரு தப்பான கேரக்டராக தான் இருப்பாங்கன்னு நினைக்கிறாங்க இல்லைண்ணா, அதை பற்றி உங்கள் கருத்து? இல்லை, அது எப்படி சொல்ல முடியும்? இவருன்னா நேராக போய் பார்த்தாரா எப்படி? அவங்கள பற்றி அவங்களுக்கு தான் தெரியும், இன்னொரு பற்றி எனக்கு என்ன தெரியும்? அதெல்லாம் தவறான வார்த்தை. நிற்கிறது பற்றி தப்புங்க. தைரியமாக நிற்கலாம், தைரியமாக நிற்கலாம். அதுக்கு என்ன அதுக்கு என்ன ஒன்றும் இது கிடையாது. யாருமே நான் நிற்கலாம், தைரியமாக அவங்க நிற்கலாம். அதான் முன்னேற்ற பார்த்தாங்க ஐயா. இங்கே நன்றி. ஆமாண்ணா, ஆமாண்ணா, ஆமாம். அப்போ வாய்ப்பு இருக்காண்ணா? வாய்ப்பு இருக்குமா? நல்லது. வணக்கண்ணே. இந்த வில்லிவாக்க தொகுதியில் வந்து சகோதரி ரோஷினி திருநங்கை நிற்கிறாங்க. அவங்கள பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஜனநாயக நாடு, யார் வேணால் நிற்கலாம், ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் வர வேட்பாளர்கள் மக்களை மனசில் நினச்சி கொஞ்சம் நல்லது பண்ணால் நல்லாயிருக்கும். நல்லது செய்யணும்னு வர யாராக இருந்தாலும் வரவேற்கும் அந்த நாடு. பெரும்பாலும் எங்களுடைய ஆதரவும் உண்டு, நல்லது செய்யணும் உண்டு. சரி, நான் அவங்க ஒரு திருநங்கைன்றனால அவங்க தப்பான கண்ணோட்டத்தில் பார்க்குறாங்க, அதை பற்றி நீங்கள் எப்படின்னு நினைக்கிறீங்க? அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது வந்து ஒவ்வொருத்தனுடைய மனப்பக்குவத்தை பொறுத்து தான் அது. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது, எதையும் நம்ம விமர்சிக்கிற மாதிரி இல்லை. என்னுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் அவங்களும் ஒரு மனுஷங்க தான். அதனால் வந்து அவங்களுக்கும் உரிமைகள் கொடுக்கணும், கொடுக்கறது ஒன்றும் தப்பு இல்லை. அதனால் வந்து அவங்களையும் நல்லவங்க இருக்காங்க, நல்லது செய்யணும்னு நினைக்கிறவங்களும் இருக்காங்க. அதனால் தப்பு கிடையாதுங்க. வாய்ப்பு இருக்காண்ணா? கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. நல்லது செய்யணும்னு வர யாராக இருந்தாலும் வரவேற்கணும்ல. நன்றி. அண்ணே வணக்கண்ணே. இப்போ வந்து வில்லிவாக்க தொகுதியில் வந்து வருகின்ற தேர்தலுக்கு சகோதரி ரோஷினி திருநங்கை நிற்கிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். இல்லை, பொதுவாக கண்டிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து ஒரு மாற்றம் வேணும், மக்கள் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க. அதுவும் நாம் தமிழர் கட்சி மாரி அந்த மாதிரி கட்சியெல்லாம் வந்தால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் மக்களுக்கு. திருநங்கை ஒரு பெண், அவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு இந்த தடவை ஒரு வாய்ப்பு கொடுக்கலாம். திருநங்கை நிற்கிறதுக்கே நம்ம அவங்கள தைரியமாக பாராட்டணும், சப்போர்ட் பண்ணணும். பெண் வந்து அதுவும் திருநங்கை நிற்கிறாங்கன்னா அவங்க நம்ம முன்னுரிமை கொடுக்கணும். கண்டிப்பாக இந்த தடவை என்னுடைய சப்போர்ட் அவங்களுக்கு கொடுக்குறேன். திருநங்கைன்னா ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க, உங்கள் அபிப்பிராயம் என்னென்ன? இல்லை, பொதுவாகவே பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லை, கிளவியை கூட விட்டு வைக்க மாட்டேங்கானுங்க. அப்போது இந்த மாதிரி இதில் வந்து நம்முடைய சீமன் வந்து கொஞ்சம் பண்ணார்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவருடைய அரசியல் கொஞ்சம் நல்லா வித்தியாசமாக இருக்கும். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும், பெண்களுக்கு பாதுகாப்பு கிடைக்கும் சீமான் மாரி ஆளு வந்தா. இல்லை, திருநங்கை வந்து அவங்களுக்கு ஒரு எண்ணம் தானே. அவங்க 3ஆம் பாலினம், கவர்மெண்ட் அவங்களுக்கும் ரெஸ்பான்ஸ் பண்ணுது, அவங்களுக்கும் ஊக்கத்தொகை கொடுக்குது. திருநங்கையை கவர்மெண்ட்டை ஏற்றுக்கிறது, அப்போ நம்மளும் அதை ஏற்றுக்கிறோம்ல. நன்றி தம்பி. வணக்கம் தம்பி. இப்போ வந்து வர எலெக்ஷனுக்கு வில்லிவாக்க தொகுதியில் திருநங்கை ரோஷினி சகோதரி நிற்கிறாங்க. அவங்க ஒரு சமூக சேவகர், அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம்? வரவேற்கிறோம். பல கட்சிகள் பண்ணுறத விட இவங்க பண்ணுறது சிறப்பாக இருக்குது. சரி, ஓகே. இப்போ அவங்க நிற்கிறத பற்றி மற்றவங்களாம் வந்து ஒரு திருநங்கை கேவலமாக பேசுகிறாங்க, அதை பற்றி உங்கள் கருத்து? நம்ம கருத்து அவங்களுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுறதா, கேவலமெல்லாம் நினைக்கிறது இல்லை. அவங்களும் மனிதர்கள் தானே, அவங்களும் நம்மளோட கூட பார்க்காத சகோதரி. அவங்க எப்படி ஒரு மாற்றம் இருக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? எல்லாத்தையும் சிஸ்டமே, நம்ம அடிப்படை சிஸ்டமே மாற்றுறோம். இல்லை, அவங்களும் நம்ம இப்போ நம்ம கூட பிறந்தாங்கன்னா அது தவறாக நம்ம நினைக்க போகிறோம். நம்ம அக்கா தங்கச்சி மாதிரி தான் நினைக்க போகிறோம். அவ்வளோதான். அது ஒவ்வொருத்தங்க எண்ணத்தை பொறுத்து. நீங்கள் வர வைக்கிறீங்க? நான் வர வைக்கிறேன். நன்றி அண்ணா. வணக்கண்ணே. அதாவது வில்லிவாக்க சட்டமன்றத்தில் வருகின்ற தேர்தலுக்கு ஒரு திருநங்கை வேட்பாளராக நிற்கிறாங்க, சகோதரி ரோஷினி. அவங்க நிற்கிறத நீங்கள் எப்படி என்ன எதிர்பார்க்குறீங்க, வர வைக்கிறீங்களாண்ணே? நல்லபடியாக வரவேற்கிறோம்மா, நல்லபடியாக வரவேற்கிறோம். வந்து
அதை வச்சு என்னப்பா வந்து ஜெய்சன் போட்டோம். அவங்களும் நம்மள மாதிரி தானே, அதாவது திருநங்கைனா அவங்கள ஒரு தப்பான கேரக்டர் அவர்கிட்ட சொல்றாங்க. அதை பத்தி உங்க இல்லையா, அவங்களே நல்ல ஆளுங்களா இருக்காங்க, படிச்சவங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்க. அவங்க மாதிரி ஆளுங்க நின்னா அதெல்லாம் நின்று யார் நின்னா நம்ம போடுறவங்க போடுவாங்க. அவங்க நிக்கிறாங்க, அவங்கள நம்ம வர வைக்கிறோமா? அவங்க வர வைக்கணும், வர வைக்கிறோம், கண்டிப்பா வர வைக்கணும், எல்லாருமே வர வைக்கணும். அண்ணா வணக்கண்ணே. அதாவது இந்த வில்லிவாக்கம் சட்டமன்ற தேர்தலில் வந்து ஒரு வேட்பாளர் திருநங்கை சகோதரி ரோஷினி நிற்கிறாங்கண்ணே. அவங்க ஒரு சமூக சேவகர். அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சமூக சேவை பண்ணுறவங்க நிற்கலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. அவங்க வந்து ஆல்ரெடி திருநங்கை நிறைய துறையில் இருக்காங்கல்ல, ஆமாண்ணா, நிறைய துறையில் கவர்மெண்ட்டே அவங்களுக்கு அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க. அதனால் இது தேர்தல் நிற்கலாம், தப்பு கிடையாது. அவங்கள நீங்கள் வர வைக்கிறீங்களாண்ணே? வர வைக்கலாண்ணே. வர வைக்கிறீங்க. இப்போ வந்து திருநங்கைனாவே ஒரு தப்பான கோணத்தில் பார்க்குறாங்க இல்லைண்ணே? அது எல்லாரும் பார்க்குற பார்வை தான் அது. அது நான் ஜென்ரலாக அது நம்ம சொல்ல முடியாது. ஆமாம், கண்ணோட்டத்தை பார்த்தோம். அப்போ அவங்க நின்று வரவேற்பு. கண்டிப்பாக கண்டிப்பாக. நன்றி. வணக்கம்மா. அதாவது வில்லிவாக்கம் தொகுதியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு திருநங்கை சகோதரி ரோஷினி அவங்க வந்து ஒரு சமூக சேவகி, அவங்க வந்து நிற்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். வரவேற்கத்தக்க விஷயம், கண்டிப்பாக ஆதரவு இருக்கும். நம்ம திருநங்கைனாவே ஒரு தப்பான கேரக்டர், தப்பான பொருள் மாதிரி பார்க்குறாங்க. அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம்? எல்லாம் ஹியூமன் பீயிங் ஒரே இதுவாக பார்க்கணுன்றது தான். எல்லாரும் ஹியூமன் தானே. கண்டிப்பாக அவங்களுக்கு வரவேற்பு இருக்குமா? கண்டிப்பாக இருக்கும்னு நினைக்கிறேன். வில்லிவாக்கம் தொகுதியில் 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு சகோதரி ரோஷினி என்றவங்க வந்து ஒரு திருநங்கை சமூக சேவகர், அவங்க நிற்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கண்ணே. நல்ல வரவேற்கிற விஷயம் தான் இது. அவங்க வரது நல்லது தான். இதுமாதிரி ஆட்களுக்கும் அவங்க சீட்டு கொடுக்குறது ரொம்ப நல்லது தான். இது நம்ம விடாமல் ஆதரிக்கணும். அவங்களும் ஆதரிப்பாங்க. நீங்கள் என்னமோ கண்டிப்பாக ஆதரிப்போம். ஆதரிப்பீங்க. சரி, இப்போ திருநங்கைனாவே ஒரு தப்பான கண்ணோட்டத்தோட பார்க்குறாங்க இல்லைன்னா, அதை பற்றி உங்கள் அபிப்பிராயம்? அது ஒரு சில பேர் பண்ணுறாங்க, ஒரு சில பேர் நல்லபடியாக தான் பார்த்துக்கிறாங்க. நாங்கள் நம்பி தான் இருக்கிறோம், வரவேற்கிறேன். நான் கண்டிப்பாக வரவேற்கிறோம். வர வைக்கிறீங்க. சரி, ஓகே, நன்றிண்ணா. வணக்கம் சகோதரி. அதாவது இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் வில்லிவாக்கம் தொகுதி சார்பாக சகோதரி ரோஷினி நிற்கிறாங்க. அவங்க ஒரு திருநங்கை. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். ஆக்சுவலாக தேர்ட் ஜெண்டர் அப்படிங்கிறவங்க நம்ம சொசைட்டிலே இப்போ எல்லா இடமே அங்கீகரிக்கப்படுறாங்க. ஸோ அவங்க ஒரு பொசிஷனுக்கு வரும்போது இட் இஸ் நல்லா தான் இருக்கும். அவங்களுடைய தாட்ஸ் கொஞ்சம் நல்லாயிருக்கும், எங்கே இருக்காங்க பார்க்குறதுக்கு. ஸோ அவங்களுடைய திங்கிங் இன்னோவேட்டிவாக இருக்கும். ஸோ ஓகே, வரலாம், வரவேற்கத்தக்க விஷயமா அது. அதாவது அவங்களுடைய ஐடியாஸ் தானே நம்ம சொசைட்டிக்கு வேணும். அவங்க திருநங்கையாக இருக்கிறாங்க அப்படிங்கிறது ஒரு ரீசனாக இருக்கக்கூடாது. வந்தால் நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் இருக்குமா? இருக்கும். கண்டிப்பாக. நன்றிம்மா. வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் ஒரு திருநங்கை வந்து வேட்பாளர் நிற்கிறாங்க, சகோதரி ரோஷினி. அவங்கள பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். அவங்க முன்ன பின்ன எனக்கு பழக்கம் இல்லை, ஆனால் அவங்களுக்கு கட்டாயமாக இந்த இடத்துல ஆதரவு நல்லா கொடுப்பாங்க. திருநங்கைனாவே ஒரு தப்பான கேரக்டர் மாதிரி அப்படிலாம் இல்லைங்க. அப்படிலாம் இல்லை. மற்றவங்க எப்படி தோணுதுன்னு தெரியல, என்னை பொறுத்த வரைக்கும் அப்படிலாம் அவங்கள நீங்கள் மதிக்கிறீங்க? கட்டாயமாக மதிக்கிறேன். கண்டிப்பாக. நன்றி. வணக்கண்ணா. இப்போ வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் 2026க்கு வில்லிவாக்கம் தொகுதி சார்பாக சகோதரி ரோஷினி நிற்கிறாங்க. அவங்க ஒரு சமூக சேவகி. அதை பற்றி உங்கள் கருத்து சொல்லுங்கள். வரவேற்கப்படுகிறது. ஏன்னா இது வரைக்கும் யாருமே முயற்சி பண்ணாதவங்க. அதனால் ஓட்டு கண்டிப்பாக அவங்களுக்கு போடுவோம் கண்டிப்பாக. வரவேற்கப்படுறது. ஆமாம், வரவேற்கப்படுறது. திருநங்கைனா எல்லாருமே ஒரு தப்பான கோணத்தில் பார்க்குறாங்க இல்லைன்னா? அதெல்லாம் அப்படி கிடையாது. அவங்களும் நம்மளை மாதிரி ஒரு மனுஷங்க தான். அதனால் வந்து நாங்கள் வரவேற்கப்படுறோம். கண்டிப்பாக ஓட்டு போடுவோம். கண்டிப்பாக. அவங்க நிகழ்னால ஒன்றும் இல்லை, அதெல்லாம் ஒன்றுமே கண்டிப்பாக மாற்றம் வரும். மாற்றம் பிரச்சாரம் அது மாதிரி வந்து அவங்க என்ன செய்வாங்க தொகுதிக்குன்றதை பிரச்சாரம் பண்ணால் கண்டிப்பாக மாற்றங்கள் வரும். கண்டிப்பாக வரும். நன்றி. வில்லிவாக்கம் தொகுதியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் ஒரு திருநங்கை வேட்பாளராக நிற்கிறாங்க. அதை பற்றி உங்கள் கருத்து என்னன்னா? நல்ல விஷயம், வரவேற்கக்கூடியது. எல்லா இடத்துலையும் எல்லோருக்கும் அப்படி தருவாங்களான்னு சொல்ல முடியாது. ஒரு திருநங்கைக்கு வாய்ப்பு கொடுக்கறதுனால தப்பு இல்லை. அவங்க வந்து நல்லது செஞ்சது நல்லது. அதே சமயத்தில் வந்து இந்த சமூகம் ஏற்றுக்குமான்னு அவங்களுக்கு எப்படின்னு நம்மளுக்கு தெரியாது. என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் ஏற்றுக்கிறேன். திருநங்கைன்றதும் நம்ம சமுதாயத்தில் உருவானவங்க தான். அவங்களுக்கு வாய்ப்பு கொடுத்து தவறில்லை. வேலையில் போனாலும் அவங்களுக்கு ஒரு இது கிடையாது, அவங்களுக்கு வேலை கொடுக்குறது கிடையாது, எங்கேயுமே அவங்களுக்கு மதிப்பு கிடையாது. மற்றவங்க வந்து திருநங்கையை வந்து ஒரு தப்பான கோணத்தில் பேசுகிறாங்கன்னா அதுக்கு உங்களுடைய கருத்து என்னன்னா? அவர்கள் மனநிலையை பொறுத்து அவர்களுடைய சுபாவங்கள். தவறானவர்கள் தவறாக தான் புரிஞ்சுப்பாங்க, நல்லவங்க நல்ல வழியில் புரிஞ்சுப்பாங்க. அவங்க பார்வையை பொறுத்து எல்லாமே. அவங்களை நீங்கள் ஆதரிக்கிறீங்களாண்ணா? யார் அவங்களும் நான் ஆதரிக்கலை.
இவங்களை திருநங்கை திருநங்கையை நான் ஆதரிக்கிறேன் அவங்க வந்து முன்னுக்கு வந்தது நல்ல விஷயம். சந்தோஷம், மகிழ்ச்சி, சிறப்பு. நன்றி.